ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, நான் ஒரு நிமிடத்தை தருகிறேன். அந்த நிமிடத்தில் நீ என்ன செய்ய வேண்டுமோ, ஏது செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்து உன் ஆசையை நிறைவேற்றிக்கொள். ஏனென்றால் அது உனக்கான நேரம். அதை நீ தவற விட்டு விடாதே, உதாசீனப்படுத்தி விடாதே. இது உனக்காக எழுதி வைக்கப்பட்டது. வாழ்க்கையில் நாம் கடந்து செல்ல வேண்டியது நம்முடைய கால் தடங்களை மட்டுமல்ல, சில மனிதர்களின் எதிர்பார்ப்பு, ஏளனம், சிலரின் புறக்கணிப்பு, சிலரால் ஏற்படும் அவமானம், சிலர் பதித்து செல்லும் துரோக சுவடுகள், இப்படி பல வாழ்க்கை தடங்களை கடந்தே நாம் செல்ல வேண்டும். ஆனால் வெற்றியும் தோல்வியும் நம்மை பாதிக்காமல் இருக்க பக்குவப்படுத்திக் கொள்வதே வாழ்வின் அடிப்படை இலக்கணம் என்பதை நீ ஏற்றுக்கொள். பொறுமை என்பதை நீ ஆயுதமாக கொண்டு நீ எந்த செயலில் இறங்கினாலும் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அதையும் நீ மறந்து விடாதே. நாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி கவலைப்படக்கூடாது. எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்களை பற்றி யோசிக்கவே கூடாது. இந்த நிகழ்காலம், இந்த நொடி மட்டுமே நம் கைகளில் இருக்கிறது. லட்சியத்தை அடைய விரும்புபவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருப்பான். பந்த பாசமே துன்பத்திற்கு காரணம். ஒருவன் இன்பமாக வாழ வேண்டுமானால் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும். எவன் ஒருவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கின்றானோ, கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்கின்றானோ, அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருப்பான். வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புபவன் மட்டும்தான் அழிந்து போவான். ஒரு மன்னன் தவறு செய்தால் அவன் கீழ் உள்ளவர்கள் தவறு செய்வார்கள். ஆதலால் மன்னன் ஒவ்வொரு செயலையும் நன்கு ஆலோசனை செய்து செய்ய வேண்டும். ஆன்மீக வழியில் வாழாதவன் வாழ்ந்தாலும் இறந்தவன்தான். ஆன்மீக வழியில் வாழ்ந்தவன் இருந்தாலும் உயிருள்ளவன்தான். அந்த கடவுளை நமக்கு ஆசி வழங்கிவிட்டார். நான் விரும்பும் அனைத்தையும் அடைந்தவனாவான். அனைத்தும் இறைவன் கையில் உள்ளது. ஆதலால் கிடைப்பதை கொண்டு திருப்தி அடைய வேண்டும். நமக்கு இதுதான் கிடைத்தது என்று மகிழ்ச்சி கொண்டு பார். அது உனக்கு எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று. பசுங்கன்று 1000 பசுங்கூட்டத்திலும் தன் தாயை அடையாளம் கண்டு அதை தொடர்ந்து செல்லும். அதுபோல கெட்டவன் கெட்டவர்களுடனும் நல்லவன் நல்ல நண்பர்களுடன் சென்று கொண்டிருப்பான். இந்த உலகில் 3 ரத்தினங்கள் உள்ளது. அது உணவு, நீர், நல்ல சொல், இன்சொல்லாக இருக்க வேண்டும். வெறும் கற்களான முத்தோ பவளம் போன்றவற்றை முட்டாள்களே ரத்தினம் என்றும் பொன்பொருள் என்றும் கூறுகின்றனர். அது உண்மையில் அது கிடையாது. நாம் செய்யும் காரியங்களின் பலனையே நாம் திரும்ப அடைகின்றோம். நல்லதும் கெட்டதுமே நம்முடைய செயல்கள் மூலமே நமக்கு பின்னால் விளைகின்றது. முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவிக்கின்றோம். அதனால் நாம் முன்பு நல்லது செய்திருந்தால் இன்று நாம் நல்லதையே அனுபவிப்போம். அதனால் நாம் நாளை நல்லதாக வாழ வேண்டும், நல்லதை அனுபவிக்க வேண்டும் என்றால் இன்றே இந்த நொடியே நல்லதை செய். நான் இருக்கிறேன் உனக்கு. கலங்காதே, நல்லது நடக்கும்.